திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏத்துறதுக்கு எல்லோருக்கும் பொதுவான இந்த அரசாங்கம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறது? முஸ்லிம்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நீட் தேர்வு எழுதி அதுல ஃபெயில் ஆகி ஒரு மாணவி தற்கொலை பண்ணிட்டாங்க, மாணவன் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா முதலமைச்சரோ அல்லது கட்சிக்காரங்களோ நேர்ல போய் அந்த குடும்பத்துக்கு நிதி உதவி செய்யறாங்க, ஆறுதல் சொல்றாங்க. கள்ளச்சாராய மரணத்துல மக்கள் பலியானாங்க, நேரடியாக மந்திரிகள் போய் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாங்க, பணம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. கரூர் ஜோசப் விஜயுடைய கூட்ட நெரிசல், அதுல 40க்கும் மேற்பட்டோர் குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட பலியானாங்க, அங்க மந்திரிகள் நேர்ல போய் ஆறுதல் சொன்னாங்க, பணம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு பூர்ணச்சந்திரனுடைய அந்த இல்லத்திற்கு ஒரு இரங்கல் அறிக்கை கூட தமிழக முதல்வர் ஆளுங்கட்சி எதுவுமே கொடுக்கவில்லை. உள்ளூர் மந்திரியோ ஆட்சித்தலைவரோ நேரடியாக வந்து பார்க்கவில்லை. ஏன் இந்துக்களை புறக்கணிக்க வேண்டும்? அந்த குடும்பம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த விஷயத்தை நேரடியாக எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். கள்ளச்சாராயத்தில் செத்தவனுக்கு நிவாரணம் கொடுக்கிறீர்கள், அதே போல பல்வேறு விஷயங்கள்ல மரணம் அடைஞ்சவங்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குறீங்க, இரங்கல் அறிக்கை கொடுக்குறீங்க. ஆனா இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் எதுவும் கொடுக்கல. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு, அந்த குடும்பத்திலே அவங்களுடைய அந்த உயிரிழப்பு, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு அந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் அரசு சார்பிலே வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம். இப்போ இதுக்கெல்லாம் மாற்று நான் தான் அப்படின்னு விஜய் வந்துட்டு இருக்காரு. ஈரோட்டில் கூட்டம் போட்டார், அந்த கூட்டம் ஒரு ஃபெயிலியர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிறத, திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி அப்படின்னு எழுதி கொடுத்தது அப்படியே பேசுறாரு. இது எழுதி கொடுத்ததே திமுக தான் விஜய்க்கு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நடிகனை கட்சி ஆரம்பிக்க சொல்லும். கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தார்கள். கமலஹாசனை வைத்து திமுக எதிர்ப்பை பேச வைத்தார்கள். திமுக மீது எதிர்ப்பு காட்டுகின்ற அந்த ஓட்டையெல்லாம் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜோசப் விஜய் கட்சிக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்கறதே அவங்க தான். அவர்கள் திமுகவினுடைய பி டீம் இல்லை, ஏ டீம். ஏன் தெரியுமா? ஜோசப் விஜயுடைய ஜனநாயகன் படத்தின் உரிமை, சேட்டலைட் உரிமை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? திமுகவினர் நடத்துகின்ற நிறுவனத்துக்கு, அவங்களுக்கு தான் சேட்டலைட் உரிமை. விக்ரம் படம் எப்படி திமுக நிறுவனத்துக்கு முதல்ல சினிமால சமாதானம் ஆவாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆவாங்க, இதுக்கு வருவாங்க. ஈரோட்டிலே தன்னை ஒரு திமுக எதிர்ப்பாளர் போல காட்டி திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்றார். உண்மை அதுவல்ல. இது திமுகவுடைய ஏற்பாட்டிலேயே நடப்பதுதான். ஏன் ஜோசப் விஜய் மேல எஃப்ஐஆர் இருக்கு? ஏன் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல? கரூர் நெரிசல் மரணத்திற்கு ஏன் இன்னை வரைக்கும் நீதி கிடைக்கல? ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக அரசு தயங்குது, பயப்படுது? தயங்கல, பயப்படல. பாஜக ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஓட்டு போயிடக்கூடாது. அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு விஜய் நல்ல ஆடு. ஓட்டு பிரிஞ்சதுன்னா அப்படி ஒரு கணக்கு அவங்க போடுறாங்க. தமிழக வாக்காளர்களை ஏமாற்ற முடியாது. திமுகவும் இருக்குது, தாவேக்காவும் இருக்குது. திமுக என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதோ அந்த வேலையை பூரா தாவேக்கா செய்யும். மேதக ஆளுநரை திமுகவும் எதிர்க்குது, தாவேக்காவும் எதிர்க்குது. இப்படி வரிசையா பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். அதனால திமுக தாவேக்கா ஒரு கள்ள கூட்டணி அமைத்து எப்படியாவது பிஜேபி மற்றும் அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் எடுபடாது.